யோவானுடைய மனம் திரும்புதல் ஞானஸ்தானத்தை இயேசு ஏன் எடுத்தாரு? இயேசு மனம் திரும்பணுமா? வாங்க சொல்றேன். லாஸ்ட் வீடியோல யோவான் ஏன் வனாந்தரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். டெம்பிள் கரப்ஷன் அண்ட் ஜூயிஷ் கன்வர்ஷன். ஸோ இதுக்கு முரணாக யோவான் தேவாலயத்தின் ஆசாரியத்துவத்தை புறக்கணிச்சு மிக்வா சடங்குக்கு அகெயின்ஸ்டா வனாந்தரத்துல ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். என்டி ரைட்டுங்கிற ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர் யோவானின் ஞானஸ்நானம் தேவாலயத்தின் வரலாற்று சான்று நிற்க ஒரு எதிர்ப்புன்னு கருதினார். யூதர்களுக்குள்ளும் புறஜாதிகளுக்குள்ளும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நேரத்துலதான் இயேசு கதைக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். இயேசு இந்த உலகத்துல ஊழியத்தை துவங்குற நேரம் வந்தப்போ அவர் யோர்தானுக்கு வந்து யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றது அவரை சுத்திகரிக்கிறதுக்காகவோ இல்ல மனம் திரும்புறதுக்காகவோ இல்ல. இயேசு வெளிப்படையா தேவாலயத்தின் ஆசாரியத்துவத்தையும் கரப்ஷன்ஸையும் எதிர்க்கிறேன்னு சொல்லாம சொல்லி யோவானுடைய ப்ரொட்டஸ்ட்ல அவரும் கலந்துக்கிறாருன்னு காண்பிச்சார். இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? இயேசு ஊழியத்தை துவங்கும் போது அவர் எதை எதிர்க்கிறேன்னு வெளிப்படையா காமிச்சாரோ அதே மாதிரி அவர் ஊழியத்துடைய இறுதியில அந்த தேவாலயத்தின் கரப்ஷன்ஸை பார்த்து சாட்டு எடுத்து சொல்லட்டினார். ஆசாரியர்களையும் கடுமையாக கடிந்து கொண்டார். இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்பமும் நிறைவும் தேவாலயத்தை சுத்திகரிப்பதுல தான் இருந்தது. இதனாலதான் அவர் யோவானுடைய ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சார். இதுவே பிதாவின் சித்தமாகவும் இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் வனாந்தரத்துல இருந்து பண்ணதை இயேசு இன்னும் தீவிரமாக்க பட்டணங்களுக்குள்ள போய் செய்ய ஆரம்பிச்சார். தீர்க்க தரிசனங்களின்படி தேவ ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு போதிச்சு அநேகரை சுகமாக்கி தம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் தேசத்தை சுத்திகரிச்சார். இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யற காலகட்டத்துல டைரக்டா யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கலனாலும் அவருடைய தலைமையில சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதை குறித்து சொல்லும் போது யோவானை விட இவர் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாருன்னு சொன்னாங்க. இயேசு இந்த ஞானஸ்தானத்தை தொடர்ந்து செஞ்சாலும் யெகோவாவின் நாமத்தினாலேயோ இல்ல தன்னுடைய நாமத்தினாலேயோ எல்லாம் இதை செய்யல. இந்த ஞானஸ்நானம் ஒரு மனம் திரும்புதலின் வெளிப்பாடா தேவாலயத்தின் கரப்ஷனுக்கு விரோதமான ஒரு புரட்சியா, அதாவது ஒரு ப்ரொட்டஸ்டா தான் பார்க்கப்பட்டது. ஆனா இது எப்படி கிறிஸ்தவத்துடைய டிவைன் கமாண்ட்மெண்டா மாறிச்சு? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காட் பிளஸ் யூ.